நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். நம்ம நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி புறாங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, கண் வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக வெயில் சீசனில் சளி பிடிக்காது. புறாங்களுக்கு கோல்டு தான் பிடிக்கும். இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அதுக்கு நான் நேச்சுரல் மெடிசன் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், எந்த சீசனில் சளி பிடிக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வெயில் சீசன்னும் போது கோல்டு தான் உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் மழையும் வெயிலும் கேப் விட்டு மழையும் வெயிலும் மாறி மாறி வர டைமில் அப்பயும் கோல்டு தான் பிடிக்கும். புறாங்களுக்கு சளி பிடிக்காது. இதை இந்த ரெண்டு டபுள் கிளைமேட் இருக்கிற டைம்லையும் வெயில் அதிகமாக இருக்கிற டைம்லையும் நம்ம அதிகமாக இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம புறாங்களுக்கு யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட்ரியாக இருக்கட்டும், டேப்லெட்ஸாக இருக்கட்டும், கூண்டில் அதிகமாக நம்ம புறாங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் முதல் ரெமிடி. ரெண்டாவது நாட்டு மருந்தில் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இந்த வெயில் சீசன் வரும்போது தயிர் சோறு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தயிர் சோறு கம்பல்சரி வாரத்தில் 3 நாளாவது காலையில் ஒரு வேலையை வைங்க. அப்புறம் பாதாம் பீசின் நைட்டே 2 பீஸ் இல்லை 3 பீஸ் எடுத்து ஊற வச்சு வைங்க. அது கூடவே முருங்கை பீசனும் ஊற வச்சுக்கோங்க. அதே அளவில் ஊற வச்சுட்டு காலையில் புறாங்களுக்கு குடிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைங்க. இது வச்சிங்கன்னா புறா ஓவர் ஹீட் ஆகாமல் கோல்ட் ஆகாமல் புறா நல்லா இருக்கும். இது கோல்டு ஒரு வேளை கூண்டில் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நான் இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி புறாங்களுக்கு வேப்ப இலை ஒரு 2 கைப்பிடி எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூடவே வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கு பீஸாக தட்டில் வச்சு அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கோல்டு வந்த புறாங்களுக்கு மார்னிங் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை இதை யூஸ் பண்ணி தண்ணி அடித்து விடுங்க. கண் வலி இருந்தால் ஐ ட்ராப்ஸ் வாங்கி ஐ ட்ராப்ஸ் விடுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் இது சரியாகிடும். இதே பனி சீசனில் உங்களுக்கு சளி பிடிக்கும். அந்த பனி சீசனில் சளி பிடிச்சிது அப்படின்னா கற்பூரவள்ளி இலை, வெத்தலை, மிளகு, அதாவது ஒரு 5 கற்பூரவள்ளி இலை, 3 வெத்தலை, கூட மிளகு ஒரு 15 மிளகு அளவு, ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சு 2 கிளாஸ் அளவாக்கி, இல்லை 1.5 கிளாஸு 2.5 கிளாஸு கொதிச்சாலே போதும் நல்லா. அதை எடுத்து ஒரு 20 ml புறாங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க, ஐ ட்ராப்ஸ் விட்றீங்க அப்படின்னா அதுவும் சீக்கிரமாக சரியாயிடும். இது எல்லாமே ஒரு 3 வேளை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஒரு 3 நாள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட்டாக சரியாயிடும், அதோட போயிடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி தயிர் சோறு வைங்க. மழை சீசனில் பாதாம் பீசன் யூஸ் பண்ணாதீங்க. மற்ற எல்லா கிளைமேட்டுக்கும் நீங்கள் முருங்கை பீசன் மட்டும் தண்ணியில் கலந்து வச்சுட்டு வரலாம். இந்த மல்டிவிட்டமின் டானிக்லாம் தேவையே இல்லை. அது வைக்கும் போது புறாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கற்பூரவள்ளி, வெத்தலை, மிளகு இது யூஸ் பண்ணி நம்ம சளியை கண்ட்ரோல் பண்ணும் போது கூடவே இந்த பாதாம் பீசின், தயிர் சோறு, இந்த முருங்கை பீசின் வச்சுட்டு வரும்போது உங்கள் கூண்டில் புறாங்களுக்கு தலையாட்டி கூட வராது. நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் கம்பல்சரி நம்மளை ஃபாலோ பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கூண்டில் புறாக்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.